பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதித்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒன்றுமாக 3 முறை ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை உம்மை ஆராதிப்பதற்கென்று இந்த ஓய்வு நாளை படைத்தீரே அப்பா. எல்லா நாளையும் படைத்தவர் நீர் அல்லவோ தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கென்று படைத்து அதை நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளை ஏசப்பா ஆராதிப்பதற்காக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரே தகப்பனே. இந்த நாளிலும் ஏசப்பா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் அப்பா, ஒரு சிறு மந்தையாய் இந்த இடத்துல நீர் ஏசப்பா உண்மை ஆராதிப்பதற்கென்று எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, இங்கு அமர்ந்திருக்கிறவர்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் அப்பா. காண்கிற கண்களும் அப்பா கேட்கிற செவிகளையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானங்களும் அப்பா கேட்கிற செவிகளும் உமக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்கட்டும். அடிமையை மறைத்து வெளிப்படுங்க. கட்டப்பட்டிருந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு தேவனுக்காக நிற்கும்படி அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க ஏசப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தூக்கம் வருதா எல்லாத்துக்கும்? டயர்டாக இருக்கீங்களா? ரொம்ப சல்ட்ரியாக ஃபீல் புழுக்கமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு என்ன நாள்? ஒரு பேப்பர் கொடுத்தாங்கல்ல, என்ன நாள் அதில் போட்டிருக்கு? நற்செய்தியின் நாள். கோ டெல், செல் சொல் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த பேப்பரில். சரியா? இந்த முதல்ல இந்த வேலையை பார்த்தது யார்? நமக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நற்செய்தியின் நாள். நமக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்குறோம். நமக்கு கர்த்தரை தெரியும், ஏசப்பாவை நமக்கு நல்லா தெரியும். நமக்காக அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அப்புறம் என்ன பண்ணார் சொல்லுங்க? டாட்டா பை பாய் சொல்லிட்டு போயிட்டாரா? என்ன சொன்னார்? நான் திரும்பி வந்து நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டு வரேன். நான் என்ன செய்வேன்? திருப்பி வருவேன். நான் மேலே போய் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என் கூட வந்து என்னோடய வீட்டில் நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக பரலோக வாழ்க்கையில் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதற்காக உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்பி வந்து என்ன செய்ய போகிறேன்? உங்களை மறுபடியும் என்னோடு அழைத்து கொள்வேன். கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வரப்போகிறார். அவர் வந்துட்டார், பிறந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், அப்புறம் குருத்தலை ஞாயிறு கொண்டாடினோம், அப்புறம் ஈஸ்டர் கொண்டாடினோம், அதுக்கப்புறம் பரமேறுதலை நாள் நம்ம எல்லா சேலையும் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வரப்போகிறோம். அவருடைய மனவாட்டி திருச்சபை. இந்த திருச்சபை மனவாட்டி அவர் என்ன செய்ய போகிறாராம்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு இந்த திருச்சபை ஆகிய மனவாட்டி என்ன செய்யணுமா? ரெடியாக இருக்கணுமா? அது ரெடி ஆகிறதுக்காக என்ன பண்ணாராம்? அதுக்கு முன்னாடி நிறைய பேரை அனுப்பினார். நான் போனது பின்பு எனக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு தேற்றரவாளனை கொடுக்க போகிறேன். அந்த தேற்றரவாளன் என்ன செய்ய போகிறாரா? உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சரியா? இந்த காஸ்பல் நற்செய்தி, இந்த காஸ்பலை முதல்ல சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவானவர் பரமேறினோடனே சொன்னாங்க. அதுதான் நற்செய்தி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலர் 1:8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் என்டையர் வேர்ல்டு, வெறும் எருசலேம், வெறும் இஸ்ரேல் நாடு மட்டும் பரலோகத்துக்கு போகணுன்னு அவர் ஆசைப்படல. வெறும் சமாரியா மட்டும் பரலோகத்துக்கு போகணுன்னு அவர் ஆசைப்படல. வெறும் யூதேயா மட்டும் பரலோகத்துக்கு போகணுன்னு அவர் ஆசைப்படல. அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க? பூமியின் கடைசி ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இருக்கிற சகல ஜனங்களும் என்ன செய்யணும்? எனக்கு சாட்சியாக வாழணும்.
ஸோ எனக்கு சாட்சியாக வாழணும்னா இங்கே நான் பரமேறினேன், என் கண்ணுக்கு முன்னாடி நான் பரமேறி மேலே போகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்த நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? போய் சொல்லணும். சமாரியா ஸ்திரீ என்ன பண்ணா? ஊருக்குள்ளே ஓடி சென்று, சண்டே ஸ்கூல் பாட்டு உண்டு, ஊருக்குள்ளே ஓடி சென்று நடந்ததெல்லாம் சொன்னாளே. சரியா? ஊருக்குள்ளே ஓடி சென்று அவள் அன்னைக்கு சொல்லலைன்னா இன்னைக்கு இந்த சமாரியா வந்திருக்காது. அப்போஸ்தலர் 1:8 சமாரியா வந்திருக்காது. அன்னைக்கு அவள் ஊருக்குள்ளே ஓடி சென்று எல்லாத்துக்கும் சொன்னா, சுவிசேஷம் சொன்னதுனால இன்னைக்கு சமாரியா என்ன செய்யுது? தேவனை அறிந்து கொண்டது. இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஐ மட்டும் இருந்தது தான் இன்னைக்கு கடவுள் நாம மகிமைப்பட்டிருக்குமா? இல்லை. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? போகிற இடத்துலலாம் சபைகளை நிறுவுறோம். இவர் என்ன பண்ணார்? இயேசுவானவர் பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வாயிலேருந்து வந்த கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? நற்செய்தியை சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்கள், 9வது வசனம். இவைகளே அவர் சொன்ன பின்பு என்ன நடந்துதான்? 12 சீஷர்களும் அதுக்கப்புறம் அவருக்கு அன்பானவர்களும் இயேசுவை பழக்கமானவர்களும் அவருடைய அன்பர்களும் அவரை தெரிந்தவர்களும் அவர் போதனைகளை கேட்ட மக்களும் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாராம்? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயர எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன செய்கிறாரு? மேலே போகிறாரு. மேலே போகும்போது அவங்க இப்படியே பார்க்குறாங்க, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாரே, இப்போ இவர் போகிறாரு, இப்படி மேலே போகிறாரு. அப்போ இவர் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நம்மளை சுவிசேஷம் சொல்லியிருக்காரு, சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவங்க அங்கலாய்ப்பட ஒரு திகைப்போட இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது? வெண்மை வஸ்திரம் தரித்த 2 பேர் என்ன செய்கிறாங்களாம்? வாசிங்க. எல்லாரும் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது? இவ்வளோ நாள் இவர் கூட இருந்தாரே, நம்ம மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு நம்ம இவர் பின்னாடி வந்தோமே, டாக்ஸ் கலெக்டராக இருந்தேன், டாக்ஸ் வேலையை விட்டுட்டு இவரை நம்பி நான் பின்னாடி வந்தேனே. மத்தையை நினச்சிருக்கலாம், சகையை நினச்சிருக்கலாம், எவ்வளோ பேர் நினச்சிருக்கலாம். அவருக்கு ஊழியம் பண்ண கனமான ஸ்திரீகள்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. எல்லாரும் யோசிக்கலாம், இவர் போகிற இடம்ல நான் பின்னாடி போனேனே, மலை பிரசங்கத்தில் உட்கார்ந்துருந்தேனே, 5 அப்பம் 2 மீன் எனக்கு 5000 பேருக்கு கொடுக்கும்போது நானும் அதில் வாங்கி சாப்பிட்டேனே, இப்போ இவர் போகிறாரே, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுறது சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்படி டக்குன்னு விட்டுட்டு போவாருன்னு நினைக்கலையே. சில பேருக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும், சில பேருக்கு கலக்கமாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு திகிலாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு அடுத்து என்ன செய்வோம், முடிஞ்சிருச்சே நான் என்ன பண்ண போகிறேன், இனிமே நான் திருப்பி மீன் பிடிக்க போகணுமா, பல யோசனைகள் இருக்கலாம். சில பேர் தைரியமாக இருக்கலாம், என்னால் முடியும், என்னை இயேசுவானவர் பலப்படுத்திட்டாரு, அவருடைய வார்த்தை என்னில் இருக்குது, அவர் ஆவியானவர் எனக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் தைரியமாகவும் இருந்திருக்கலாம். எல்லா 5 விரலும் ஒன்று போல் இருக்கிறதில்ல. பல மனநிலையில் உள்ளவர்கள் அந்த இடத்துல நின்றுக்கலாம். அப்போது அந்த பல மனநிலையில் இருந்தவங்களை அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளினாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அதனால என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, அவர் வார்த்தை உங்களிடத்துல இருக்கு, நீங்க போங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி பூமியின் கடைசி பரியந்தமும் நற்செய்தியை சொல்லுங்க, எனக்கு சாட்சிகளை உருவாக்குங்க, சந்ததிகளுக்கு சொல்லி கொடுங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நற்செய்தியை ஸ்டார்ட் பண்ணுங்க,
போங்க, சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்படியே இந்த மலை மேலே நின்றுட்டு இருக்காதீங்க. அவர் திருப்பி இங்கே தான் வரப்போகிறாரு. அதுக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் ஆயத்தப்படுங்கன்னு என்ன பண்ணுறாங்க? அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பினோன்னே இவங்க எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்க? சதறி போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. சுவிசேஷத்தை சொல்லும்போது இந்த பவுல்னு ஒருத்தரை பார்க்குறோம். பவுல்னு ஒருத்தர் ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தார். நிறைய பேரை கொலை பண்ணார். ஸ்தேவான் மரணம் இதெல்லாம் பவுலுக்கு தெரியும். ஆனால் கடைசியில் இந்த பவுல் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தொட்டு ரட்சித்தார். அதுக்கப்புறம் இந்த பவுல் என்ன பண்ணார்? அநேக ஊர்களுக்கு பிரயாணப்பட்டார். இவர் நல்ல ஒரு படித்தவர். பவுல் நல்ல ஒரு திறமசாலி, ஒரு நல்ல பதவியில் இருந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனே அவரோட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறாரு. இந்த பவுல் எழுதின லெட்டர் புதிய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டில் போய் எண்ணி பாருங்கள். 13, 16, 15. சரி. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எல்லா குட்டி 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 அந்த நிருபங்கள் எல்லாமே மேலே எழுதியிருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. தெரியாத ஒரு ஊருக்கு, இப்போ இந்த ஊர் பேர் என்ன? இந்த சர்ச் பேர் என்ன? மாத்தூர். மாத்தூர் எனக்கு தெரியாது. நான் திடீர்னு மாத்தூருக்கு ஒரு லெட்டர் எழுத முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நான் இங்கே வந்து போய் உங்கள் கூட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து, அண்ணன் வாங்க, அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசி பழகி உங்களுக்கு கூட ஒரு தொடர்புக்குள்ளே நான் வந்தால் தான். நம்ம மொபைலில் போடுறோம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருந்தால் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார்னு வராது. ஃபோன் பெல் அடிக்கும், நம்ம பேசிடுவோம். தொடர்பு எல்லைக்கு வெளியே போனால் தான் வெளியே போயிட்டாங்கன்னு இருக்கும், தெரியாதுன்னு இருக்கும். அப்போ தொடர்புக்குள்ளே இருக்கும்போது தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? க்ரீட்டிங் கார்டில் கிறிஸ்மஸ் விஷஸ், பர்த்டே விஷஸ் எழுதி அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள். லெட்டர் எழுதுவோம். அது மாதிரி பவுல் என்ன பண்ணாராம்? அவர் போய் அவங்களோட உட்கார்ந்து தங்கி பழகின ஊர்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கடிதம் எழுதுறாரு. சரியா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு இந்த பவுல் வராரு முதல் வாட்டி. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே ஒரு யூதர்களுக்கு ஜபாலயம் இருந்ததாம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் மொத்தம் 25 வில்லேஜ் இருந்தது, 25 கிராமங்கள். சரியா? 25 கிராமங்கள் இருந்தது. மொத்தம் இங்கே யூதர்கள் மட்டும் 2 லட்சம் பேர் வாழ்ந்தாங்க. எத்தனை பேர்? 2 லட்சம் பேர் வாழ்ந்தாங்களாம். இங்கே வந்து இவர் என்ன பண்ணாரா? 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஓய்வு நாட்கள் இங்கே தங்கியிருந்தாராம். எத்தனை நாள்? 2வது வசனம் வாசிங்க. எத்தனை நாட்கள் இருந்தாரா? 3 ஓய்வு நாட்கள். 3 ஓய்வு நாட்கள்னா எத்தனை நாள்? 3 வாரம்னா எத்தனை நாள்? 21 நாள். 21 நாள் தான் எங்கே இருந்திருக்காரு? நல்லா யோசிச்சு பாருங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் வெறும் 21 நாள் இருந்தார். 21 நாள் தான் இருந்தார். 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே நம்ம டிஎஸ் வீடு எல்லாத்துக்கும் தெரியும். 40-50 வருஷம் இருக்காங்க. அப்போ எத்தனை நாள்? அப்போ எல்லா பக்கமும் இருந்து வந்து ஆலயம் கட்டித்தாங்க, எனக்கு அது டொனேஷன் பண்ணுங்க, இது டொனேஷன் பண்ணுங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்தோடனே என்ன ஆயிடுது? அங்கே ஒரு பிரபலம் ஆயிடுது. பிரபலமானவொடனே ஒரு செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, ஆலயத்துக்காக கொடுக்குறாங்க, ஏழை எளியவர்களுக்கு செய்கிறாங்கன்னொன்னே என்ன ஆகுது? அங்கே ஜனக்கூட்டங்கள் தேடி வராங்க, தேடி வந்து நன்மை வாங்கிட்டு போகிறாங்க.
இங்கே தெசலோனிக்கே பட்டணத்தில் இவர் எவ்வளோ நாள் இருந்தாராம்? வெறும் 21 நாள் தான் இருந்தார். 21 நாள் இவர் இருந்து பண்ணின அந்த ஊழியம் 4வது வசனத்தில் பாருங்க. கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகம் பேரும் பக்தியுள்ள கிரேக்கர்களும் யூதர்கள் மாத்திரம் அல்லாமல் கிரேக்கர்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் அந்த ஊரில் உள்ள வசதியானவங்களும் பணக்காரங்களும் இன்னும் நல்லா மற்றவங்களுக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமுடையவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தில் தாங்குறாங்க. விசுவாசிகளாக மாறுறாங்க. விசுவாசிகளாக மாறி யாசோன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் இவங்களை தங்க வைக்கிறாரு. தங்க வச்சதுக்கப்புறம் இந்த 21 நாள் கழித்து அந்த 25 கிராமத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது, ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகுது, ஒரு பெரிய எழுச்சி உண்டாகுது. இப்போ அந்த எழுச்சி நிமித்தம் என்ன ஆகுது, கலவரம் வருது. வந்துட்டாயா இங்கேயும் உலகத்தை கலக்கிறவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இவரை அடித்து துரத்துறாங்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிப்போ, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் இப்போ சண்டே ஸ்கூலில் கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வீட்டில் போய் நீங்கள் இதை படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோன்றது தெரியும். வெறும் இந்த ஒரு திருச்சபை மட்டும் இங்கே இருக்கக்கூடாது. இந்த ஒரு திருச்சபையின் மூலம் எத்தனை திருச்சபை எழும்பணும் அப்படிங்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா? 21 நாள் ஒருத்தர் பண்ணின ஊழியம் எவ்வளோ திருச்சபைகளை உண்டாக்குச்சு, வெறும் தெசலோனிக்கே பட்டணத்தில் மட்டும். அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து 10வது வசனம் பாருங்கள். பெரோயான்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. பெரோயான் பட்டணத்தில் போனோடனே அங்கே என்ன பண்ணுறாங்க மக்கள், அவரை 11வது வசனம். அந்த பட்டணத்தார் என்ன பண்ணுறாங்க, மனோவாஞ்சியா இப்போ நீங்கள் அப்பாவெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, நம்ம டிஎஸ்லேருந்து யார் வந்தாலும் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க அண்ணாச்சி, வாங்க அக்கா அப்படி மனோவாஞ்சியா என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கிறோம்ல. எப்போ வருவீங்க நீங்கள், வாங்க, நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மாதிரி பவுல் எப்போ வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். மனோவாஞ்சியா என்ன பண்ணாங்களாம், பெரியா பட்டணத்தார் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினம்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதனால இவங்க என்ன பண்ணாங்களாம், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி இருந்தாங்களாம், 21 நாள் இவர் ஊழியம் பண்ணவங்களை காட்டிலும் இந்த பெரியா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம், இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சாங்களாம். ஒரு இடத்துல போர் 300 அடி போடுவாங்க, இன்னொரு இடத்துல 600 அடி போடுவாங்க, இன்னொரு இடத்துல வெறும் 100 அடி போடுவாங்க. 100 அடி போடுற இடத்துல என்ன ஆகும், வெயில் காலத்தில் ட்ரை அவுட் ஆகிடும், தண்ணி இருக்காது, வராது, திருப்பி இன்னொரு இடத்துல போடணும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தெசலோனிக்கேயை காட்டிலும் அதிக ஆழமாக, அதிக டெப்த்தாக, இன்னும் ஸ்ட்ராங்காக ஆண்டவர் மேலே என்ன பண்ணாங்க, பற்றுதல் ஆனாங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் தெசலோனிக்கேயர்களே பயங்கர ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரில் எழுதியிருக்கு. இந்த 21 நாள் ஊழியம்தான் அந்த 1 தெசலோனிக்கேயரும் 2 தெசலோனிக்கேயரும். அதுக்கப்புறம் இவர் அங்கே போகல, பவுல் அதுக்கப்புறம் என்ன செய்யலை, தெசலோனிக்கேக்கு போகல. அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு, 21 நாள் அவர் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை, 21 நாள் அந்த மக்களோட அவர் பழகின பழக்கம். அதுக்கப்புறம் அவர் வேறு எல்லா பட்டணத்துக்கு போனப்பவும் தெசலோனிக்கேயர்கள் அங்கே வியாபாரத்துக்கோ இல்லை தெசலோனிக்கேயில் உள்ளவங்க அங்கே கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்கள்ல, இப்படி அவங்களோட காரியங்கள் எல்லாம் அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு என்ன செய்கிறாரு, அங்கே இவர் இருந்து ஊழியம் பண்ண இடத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. அதுதான் 1 தெசலோனிக்கேயர், அதுதான் 2 தெசலோனிக்கேயர். அவரோட ஊழியத்தோட இம்பேக்ட், பாதிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகமும் பவுல் அங்கே எழுதுனது. இப்போ பெரேயா மக்கள் என்ன பண்ணாங்களாம், தெசலோனிக்கேயரை காட்டிலும் அதிக நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, 13வது வசனம், பெரேயாவிலிருந்து திருப்பி அவங்க துரத்தப்படுறாங்க. திருப்பி அங்கேயும் வந்து ஜனங்கள் அவங்களை அனுப்பிவிட்டுன்னு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, 16வது வசனம், அத்தேனே
அத்தனை வந்து விக்கிரகங்களால் நிறைஞ்ச ஒரு பட்டணம். இந்த அத்தனை பட்டணத்துக்கு வராரு. அத்தனை பட்டணத்தில் யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது, யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. அப்போ அங்கே போய் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை பற்றி பேச முடியாது, அங்கே போய் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்ல முடியாது, கொன்றுவாங்க. ஆனால் இவர் அங்கே போய் எப்படி தெரியுமா சொன்னார், அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு மேடையில் ஏறி நின்று ஏசுன்னு சொன்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அறியப்படாத தேவன் நீங்கள் அறிஞ்ச தேவன் இல்லைங்க, நீங்கள் அறியாத ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இப்படி நல்லவராக இருக்கிறாரு, அவர் இப்படி ரட்சிக்கிறாரு, அவர் இப்படி குணப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அத்தனை பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் அந்த 3வது 4வது லைனில் அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு பலிபீடம் எழுதி வச்சுருப்பாங்க. அத்தனை பட்டணத்தில் அத்தனை பட்டணத்தோட கடவுள்களுக்கு அவங்க அறியப்படாத தேவன் சொல்லி அவங்க எழுதி வச்சுருந்தாங்க அந்த ஊர்க்காரங்க. இவர் என்ன பண்ணார், அதை வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாரு. நீ எழுதி வச்சிருக்கலப்பா, உன்னோட பலிபீடத்தில் உன்னோட கோயிலில் நீ எழுதி வச்சிருக்கே அறியப்படாத தேவன், அந்த தேவனை தாயா நான் சொல்ல வந்திருக்கேன், அந்த தேவனை தாயா நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அத்தனை பட்டணத்தில் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் தடவியாத கத்தரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, நீங்கள் தேடுற தூரத்தில் தான் அவர் இருக்கார், நீங்கள் தேடிங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி ஜபத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். நம்ம தனி ஜபத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க 27 அப்போஸ்தலர் 17:27. பார்த்தீங்களா, அந்த அறியப்படாத தேவன் நீங்கள் எழுதியிருக்கீங்களே, இந்த அறியப்படாத தேவனை நீங்கள் என்ன செய்யணும், தடவியாவது கண்டுபிடிச்சிக்கோங்க, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம், அவங்களுக்கு காஸ்பல் சொல்கிறாரு. சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, அறியாமையில் நீங்கள் செஞ்ச காலங்களை தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்கலைங்க, பார்க்காதவர் போல இருக்கார். நம்ம சின்ன பிள்ளைங்க சில நேரம் ஏதாவது ஒன்று நம்மளை ஏமாத்துற மாதிரி தப்பு பண்ணோம், நம்ம பார்க்காத மாதிரியே இருப்போம். சாக்லேட் எடுக்காத, ஐஸ்கிரீம் எடுக்காத, இல்லை ஏதாவது ஒரு கையில் ஒரு பசைஞ்சு விளையாண்டுட்டு கை கழுவாமல், இந்த மாதிரி சில இல்லை ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வீட்டில் சில வேலைகள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சாலும் தப்பு பண்ணுதுன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுவோம், தெரியாத மாதிரியே இருப்போம். ஏன், அது அந்த வயசில் அந்த தப்பு, அந்த வயசுனா அது தண்ணியில் விளையாட தான் செய்யும், அந்த வயசுனா அது இப்படி தான் இருக்கும், அந்த வயசுனா அது இப்படி சண்டை தான் போடும். நம்ம என்ன செய்வோம், மெதுவாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்வோம், அப்புறம் அதுக்கு சொல்லி கொடுப்போம். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, தள்ளி விடாத, கோல் சொல்லாத, பொய் சொல்லாத, ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு வராத. அறியப்படாத காலங்களை தேவன் என்ன செய்வாராம், காணாதவர் போல் இருந்தாராம். ஆனால் அவர் எதுக்கு காணாதவர் போல் இருக்காராம், அவங்களை திருத்துறதுக்காக. திருடாத, தேசித்தனம் பண்ணாத, கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சில எக்ஸ்கியூஸ் கொடுப்போம்ல, அதை மாதிரி இதை என்ன செய்கிறாரு, அங்கே போய் அத்தனை பட்டணத்தில் பேசுகிறாரு. அடுத்து எங்கே வர்றாரு இவர், 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. எதுக்கு இப்படி வரிசையாக இப்படி நீங்கள் சொல்லித்தரீங்க, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் நற்செய்தி. இதுதான் என்னது, நற்செய்தி. இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ளே வந்தோடனே, இந்த கொரிந்து பட்டணத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க, நல்லா படித்தவங்க, நிறையா சயின்டிஸ்ட்டு, நிறைய ஞானவான், நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ், நிறைய அறிவாளி, நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இவர் ஏற்கனவே படித்தவர், அவங்களுக்கு பேசணுன்னா இவர் எப்படி பேசணும், அவங்க ஏற்றுக்கணும். அதனால தான் கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் இருக்குது, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது,
உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் தெரிந்து கொண்டார்னு கொரிந்தியரில் எழுதுறாரு. ஏன் தெரியுமா? கொரிந்து பட்டணத்தில் பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, 9வது வசனம், 18:9 வசனம், அப்போஸ்தலர் 18:9 வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அடுத்தது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இருக்கவங்கள பார்த்து பயப்படாத பவுல், இங்க நிறைய படிச்சவன் இருக்கான், அறிவாளி இருக்கான், நீ பயப்படாத. உன் மேல கை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. நீ தைரியமா பேசு. அவங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். உலக ஞானம் எனக்கு முன்பாக பைத்தியம் என்று நான் சொல்லித்தர போறேன். அவங்களுக்கு சொல்லித்தர போறேன். என்ன சொல்லித்தர போறேன்? நீ தான் அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படி நான் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லித்தர போறேன். நான் இப்போ சொன்ன வசனம்லாம் கொரிந்தியரில் இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சரியா? இதெல்லாம் எங்க பேசுறாரு? கொரிந்தியரில் பேசுறாரு, கொரிந்து பட்டணத்தில் பேசுறாரு. பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்துறான். கொரிந்துல அழகா எழுதியிருக்கு. கொரிந்து பட்டணத்தில் இவர் எவ்வளோ நாள் இருந்தாரு, என்னென்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி இதில் அவ்வளோ அழகா எழுதியிருக்கு. 18வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இவர் இங்கே பேசினது தான். கொரிந்து பட்டணத்தில் இவர் இருந்த நாட்கள் தான் 1 கொரிந்தியரும் 2 கொரிந்தியரும். அதுக்கப்புறம் வேற ஒரு பட்டணத்துக்கு போய் ஃப்ரீ டைமில் உட்காந்து லெட்டர் எழுதுறாரு கொரிந்தியருக்கு. நான் உங்களோட இவ்வளோ நாள் இருந்தேன், நான் இவ்வளோ ஊழியம் பண்ணேன், நீங்கள் இப்படி குணசாலிகளாக இருந்தீங்க, உங்ககிட்ட இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தது, எடுத்தவர்கள் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் நான் லேசாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி விட்டுட்டு போகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் சொல்றாரு. அவங்க கிட்ட அவர் பழகின வாழ்க்கையில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு. நீங்கள் உடனே வசனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அக்செப்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து வருகைக்காக என்ன செய்றீங்க, காத்துட்ருக்கீங்க அப்படின்னு எழுதுறாரு. மட்டும் இல்லை, அடுத்து நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயும் இருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகரன் எங்கே? இங்கே தான் அவர் சொல்கிறாரு இந்த கொரிந்து பட்டணம் ஃபுல்லாக. சரியா? ஞானம் எப்படிப்பட்டது, இதில் தான் ஃபுல்லாக எழுதுறாரு ஒவ்வொரு காரியங்களும். இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் தங்கியிருந்த நாட்கள் அவங்ககிட்ட அவர் பார்த்தது ப்ளஸ்ஸு மைனஸ், அவங்ககிட்ட பார்த்த நற்குணங்கள், இன்னும் அவர்கள் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு தடையாக இருக்கிற குணங்கள், தேவன் அருவருக்கிற சில குணங்கள், என்னென்ன குணங்கள் அவங்க மாற்றணும், என்னென்ன குணங்கள் இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இதெல்லாம் இந்த கொரிந்தியரில் அவர் எழுதிட்டு வர்றாரு. அப்படியே எடுத்துக்கோங்க. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கேயரில் எவ்வளோ நாள் இருந்தாருன்னு சொன்னேன்? 21 நாட்கள். எவ்வளோ நாள் இருந்தார்? 21 நாள் இருந்தார். எவ்வளோ நாள் இருந்தார்? 3 வாரம், 3 ஓய்வு நாட்கள், 21 நாள் இருந்தார். இந்த 3 ஓய்வு நாட்களில் அவர் எழுதுறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நான் உங்கள் கூட இருந்த அந்த 21 நாளும், 2வது வசனத்தில் 2வது லைன், உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நான் நினைவு கூறுகிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் இடைவிடாமல் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு வந்த அந்த சுவிசேஷம் 21 நாள் உங்கள் கூட இருந்து நான் பண்ணின அந்த நற்செய்தி ஊழியம் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்ககிட்ட நாங்கள் பேசும்போது, உங்ககிட்ட நான் நற்செய்தியை சொல்லும்போது
வசனத்தோடு அதிகாரத்தோடு நான் பிரசங்கம் பண்ணேன், வல்லமையோடு நான் பேசினேன், ஆவியோடு பேசினேன், வேதத்தில் உள்ள சகல காரியமும் உங்களுக்கு நான் விவரித்து சொல்லி கொடுத்தேன். அது தேவனுடைய ஆவியோடும் நிச்சயத்தோடும் வந்தது. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க, நான் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்ற வசனம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் ரொம்ப வேதனையில் இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க. அந்த மாதிரி நிலைமையில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும், ஆனால் நீங்கள் வசனத்தை என்ன செஞ்சீங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுக்குள்ள அது கிரியை செய்யும்னு நம்புனீங்க. ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? 7வது வசனம் பாருங்க. நீங்கள் வசனத்தை பிடிச்சதுனால வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளேன்னு சொல்லி யோவான்ல இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ என்னை குறித்து எழுதியிருக்கிற அந்த வேத காரியங்களை, வேதத்தின் மகத்துவங்களை பிடிச்சிக்கோ, திருவசனத்தை பிடிச்சிக்கோ அப்படி நான் சொன்னேன். தெசலோனிக்கேயர் பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் பிடிச்சிக்கிட்டது மாத்திரமல்ல, நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கர்த்தரை பின்பற்றுவர்களாக நீங்கள் மாறினதுனால உங்களை பார்த்து உங்கள் பக்கத்து ஊருக்காரன் மக்கதோனியா, அகாயா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் மாதிரினா என்னது சொல்லுவோம்ல, அவனை பாரு, அவள் பாரு, படிக்கா பாரு, நீ என்னத்தை படிக்க சொல்லுவோமா இல்லையா பிள்ளைங்கள? அவள் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கா. அவனை பாரு எப்படி தொழில் பண்ணுறான். அவங்க அப்பா வச்சு கொடுத்த மாதிரி தான் உனக்கும் வச்சு கொடுத்தேன். அவன் பாரு எப்படி அழகாக ஞானமாக காரியங்களை செய்கிறான். நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இருக்கியே. திட்டோமா இல்லையா பிள்ளைங்கள? அவங்க அம்மாவும் 2 இட்லி தான் கொடுக்குறா, நீயும் 2 இட்லி தான் சாப்பிட்றேன். கேட்டா பரோட்டா எல்லாம் கேட்டாலும் உனக்கு வாங்கி தரேன். ஆனால் படிக்க மாட்டேங்கிற. அவள் படிக்கிறா, நீ படிக்க மாட்டேங்கிற. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? அவங்கள மாறி இரு, அவனை மாதிரி தொழில் பண்ணு, அவங்கள மாதிரி படி, அவளை மாதிரி நல்ல பிள்ளையாயிரு, இவங்கள மாதிரி உண்மையாயிரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? தெசலோனிக்கே பட்டணத்தை என்ன சொல்கிறாரு? நீங்கள் யாருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க? இப்போ மாத்தூர் சபை பார்த்து யார் மாறணும்? அக்கம் பக்கத்தில் மணலி சர்ச்சில் இருக்கவங்க என்ன செய்யணும்? மாத்தூரை பாறையா எப்படி வளர்ந்துட்டு, மாத்தூரில் இவ்வளோ காணிக்க வருதுப்பா, மாத்தூர் அதுக்குள்ளே கிளை சபை கொண்டு வராங்கப்பா, மாத்தூரில் இத்தனை மிஷினரி தாங்குறாங்கப்பா, மாத்தூரில் இவ்வளோ ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா. நம்ம எத்தனை ஏழை எளியவங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம சபையிலேருந்து? நம்ம எத்தனை கஷ்டப்பட்டவங்க, எத்தனை முதியோர்களுக்கு நம்ம சபையில் உழைப்பு, வயது முதிர்ந்த காரணத்தினால வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு மாதம் 3000மோ ஒரு 2000மோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாவது, ஒரு சுகர் மற்ற வாங்குறதுக்கு ஒரு நபருக்கு நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு 2 பேருக்கு கொடுத்தோம், ஒரு 10 பேருக்கு கொடுத்தோம். இதுதான் எக்ஸாம்பிள். மாதிரிகள் ஆனீர்கள். தெசலோனிக்கே சபையை சொல்கிறாரு, உங்களை பார்த்து மக்கதோனியாவும் அகாயாவும் என்ன செய்கிறாங்க? உங்களை பார்த்து உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. உன்னை மாதிரி இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான், உன்னை மாதிரி வளரணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ நான் எப்படி இருந்திருக்கு? நீ டைட்டாக திருவசனத்தை பிடிச்சிட்ட, கர்த்தரை இறுக்கமாக பின்பற்ற. நீங்கள் பின்னாடி படிச்சு பாருங்க. 8வது வசனம். 8வது வசனம் எப்படி எனில் 1 தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவுக்கு இவர் போனார். போகாமல்ல, மக்கதோனியாவுக்கு பவுல் போனார். ஆனாலும் இந்த மக்கதோனியா நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு சேல் நடக்குது, அங்கே இப்படிலாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்? எப்போ அவங்க கொஞ்சம் வெயில் வராத மாதிரி இப்படி போட்டிருந்தாங்கப்பா ஷீட்டை, நம்ம அதை மாதிரி போடுவோம். சொல்லுவோமா இல்லையா? அங்கே இப்படி பந்தி நடத்துனாங்கப்பா, கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டு போனாங்க, நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் அதை மாதிரி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணோம். சொல்லுவோமா இல்லையா? அதை மாதிரி என்ன பண்ணுறாரு இவருங்க?
சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து நாங்கள் குறையே சொல்ல முடியல. நாங்கள் ஒரு சின்ன குறை கூட பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை சொல்ல முடியல. அடுத்தது தேவனை பற்றின விசுவாசம் எப்படி இருந்துச்சான்? உங்ககிட்ட இருக்க விசுவாசம் மக்கதோனியா அகாயா இவங்கெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டபுள் மடங்கு வளர்றாங்க. எங்களுக்கு அது பார்த்து சந்தோஷமாக இருக்குது, பிரமிப்பாயிற்று. அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு 9வது வசனத்தில் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் கர்த்தருடைய வசனம் உள்ளே போனால் என்ன செய்யும்? தேவையில்லாதத வெளியே தள்ளிடும். பாத்திரம் விளக்கறதுக்கு அழுக்கு பாத்திரத்தை தான் போடுவோம். என்ன செய்யும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அழுக்கு பாத்திரத்தை சிங்குக்குள்ளே போட்டோம் அப்படின்ட்டு திருப்பி அப்படியே தூக்கி அடிக்கிறோமா? என்ன பண்ணுவோம்? கழுவோம். கழுவாமல் தூக்கி அடுக்க மாட்டோம். ஏன் கழுவுறோம்? அது அழுக்குன்னு தெரியுது. அப்போ உள்ள வசனம் வந்தோடனே என்ன தெரியுது அவங்களுக்குள்ள? இது அறியப்படாத தேவனா இல்லையா, இது என்ன தெய்வம் அப்படிங்கிற காரியங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுது? தெரியுது. இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் எங்கள் அப்பா அப்படி நம்ம சொல்கிறோம். சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் அம்மா அப்பான்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுது? எது நன்மை தீமை என்று தெரிகிறது, எது நல்லது. பல் விளக்கிட்டு தான் காஃபி குடிக்கணுங்கிறது தெரியுது. பல் விளக்காம குளிக்காம கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தெரியுது. புரியுதா நான் சொல்றது? அப்போ இது இந்த காரியம் என்னை விட்டு விலகணும். என்ன விலகுச்சா அவங்கள விட்டு? விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினதையும் மனம் திரும்பி அப்படியே அவங்க மனம் திரும்பிட்டு சும்மா இருக்கல. அதுக்கப்புறம் என்னது? கடைசி காலத்தில் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். அந்த கோபாக்கினைக்கு நம்மளை நீங்களாக்குறவர், மருத்தோரிலிருந்து எழும்பின ஒரே கடவுள், அவர் இனிவரும் கோபத்திற்கு, இனிவரும் சாபத்திற்கு, இனிவரும் அழிவிற்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் திருச்சபையும் விலக்கி காப்பாற்றுகிறவர், நீங்களாக்குகிறவர். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ மாத்தூர் திருச்சபை யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவ எப்போ வருவார், மணவாட்டே என்னை கூட்டிகிட்டு போவார். கடலுக்கு பக்கத்தில் இருக்கோமே, சுனாமி எந்த தூக்கிட்டு போகணும் யோசிக்கக்கூடாது. புரியுதா? நான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய என்னை எப்பொழுது அழைத்து செல்லுவார் என்று தெசலோனிக்கே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய கிரியைகளினாலே நீதியுள்ளவர்கள் ஆக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய கிரியையினாலே சம்பாதித்தவர்கள். இப்படியாக திருச்சபை நற்செய்தி காரியங்கள் பெருகினது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். வாசிங்க எடுத்தவங்க. கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் லெட்டர் எழுதுறாரு. இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபையை கொரிந்து பட்டணத்தில் இருக்க நீ தெரிஞ்சுக்கோ. இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற லெட்டரில் என்ன சொல்கிறாரு? நம்ம எழுதுவோம்ல, இங்கே தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்காங்க, பெரியப்பா வந்துட்டு போனாங்க, சித்தப்பா ஊருக்கு போயிருக்காங்க, எழுதுவோமா இல்லையா லெட்டரில்? ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு, இல்லை சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ணுவோம்? எங்கள் மாமா வந்திருக்காங்க, அப்புறம் பேசுகிறேன், இல்லை மாமா போயிட்டாங்க, தாத்தா வந்திருக்காரு,
இல்லை பாட்டி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் மெசேஜ் அனுப்புவோமா இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு? கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மக்கதோனியாவுக்கு கர்த்தர் என்ன கிருபையை கொடுத்துருக்காருங்கிறத கொரிந்து பட்டணத்தில் இருக்க நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு பவுல். எழுதிட்டு அதில் என்ன சொல்கிறாரு? அவர்கள் மிகுந்த மக்கதோனியா மக்கள் ரொம்ப உபத்திரவத்திலேருந்து வந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? ரொம்ப தரித்திரத்தில் இருந்தாங்க, ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் எவ்வளோ தரித்திரத்தில் இருந்தாலும் அந்த ஏழை விதவை போட்ட 2 காசை மாதிரி மனசார கொடுத்தாயா. எனக்கு மனசார கூப்பிட்டு கூழு கொடுத்தான், என்னை மனசார கூப்பிட்டு இட்லி கொடுத்தான், எனக்கு மனசார அவன் ஒரு சப்பாத்தி வச்சுருந்தா கூட எனக்கு அதில் பாதி தந்தான். யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறா. யாரை பற்றி? மக்கதோனியர்களை பற்றி சொல்கிறாரு. என்ன எழுதுறாரு? கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த இருக்கிறதுல நிறைவா கொடுத்தாங்க. 10 ரூபா இருந்தாலும் கோயிலுக்குன்னு அதை என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக அதில் 5 ரூபா தந்தாங்க, அதில் 3 ரூபா எடுத்து தந்தாங்க. சந்தோஷமாக கொடுத்தாங்க. ஐயோ வந்துட்டானே நினச்சி கொடுக்கல, ஐயோ கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்களாம்? பரிபூரண சந்தோஷம்னா என்னது? ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஹாப்பினஸ், ஒரு மனநிறைவான சந்தோஷம், ஒரு மனநிறைவான சந்தோஷத்தோடு கொடுத்தாங்க. 3வது வசனம் பாருங்க. இப்படி கொடுத்தாங்க. நல்லா படிச்சு பாருங்க. இப்படி கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு பவுல் எழுதுறாரு? அப்போஸ்தலரில் நீங்கள் வீட்டில் போய் உங்களோட அனுதின வேத வாசிப்பில் அப்போஸ்தலர் வந்துச்சுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசிக்கும்போது, பவுலோட ஊழியங்கள் வாசிக்கும்போது, எபேசு திருச்சபைக்கு அவர் எழுதுறது, இன்னும் நான் நிறையா சொல்வேன், கலாத்தி திருச்சபைக்கு எழுதுனதுலாம் அந்த அப்போஸ்தலரில் அவர் ட்ராவல் பண்ணி போனப்போ கலாத்து பட்டணத்துக்கு வந்தேன், எபேசுவுக்கு வந்து அங்கே தங்கி இருந்தேன், அங்கே துஷ்ட மிருகங்களுடைய போராடினேன், இப்படிலாம் வசனங்கள் வரும். இப்படிலாம் வரும்போது அந்த எபேசு பட்டணத்தை பற்றி அவர் அங்கே இவ்வளோ நாள் இருந்தேன், அங்கே இங்கே போனேன், அங்கே போனேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு பவுல் எழுதும்போது அதை படிக்கும்போது என்ன செய்யணும்? கூட எபேசியர் எடுத்துக்கணும், கூட நீங்கள் எபேசியர் எடுத்து படிக்கணும். அப்போ தான் புரியும். அவர் கொரிந்து பட்டணத்தில் பண்ண ஊழியத்தை அப்போஸ்தலரில் படிக்கும்போது நீங்கள் கொரிந்தியர் படிக்கணும். அவர் தெசலோனிக்கர் பட்டணத்தில் அவர் பண்ண ஊழியத்தை படிக்கும்போது நீங்கள் இங்கே 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் படிக்கணும். அப்போ தான் தெசலோனிக்கேரில் அவர் என்ன பண்ணார், இங்கே தெசலோனிக்க மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அவங்க விட்டது எது, அவங்க எதை பிடிக்கணும். எதுக்கு பைபிள் நமக்கு கொடுத்துருக்கு? பக்திமானம் வாழ்கிறதுக்கா இல்லை பரிசுத்தவனாக வாழ்கிறதுக்கா? பக்திமானா எல்லாம் வாழலாம், ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டன்றதுக்காக நம்ம அதை விட்டுறக்கூடாது. ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட், முயற்சி பண்ணணும். அறையில் தேவனை தேட மனதில்லாதவன் என்ன பண்ணுவானா? ஆலயத்தில் தேடினாலும் காண மாட்டான். அறையில் தேவனை தேட மனதில்லாதவன் தேவாலயத்தில் போய் தேடினா காண மாட்டான். 4 சவுத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உங்கள் பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது? வெறும் சர்ச்சில் மட்டும் நமக்கு ஆண்டவர் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காரு. நம்மளோட குணநலன்களை பார்த்துட்ருக்காரு, நம்மளோட ஜப வாழ்க்கையை பார்த்துட்ருக்காரு, நம்மளோட கிரியைகளில் பார்த்துட்ருக்காரு. கிரியின்படி வாழும்போது தான் அந்த மனவாட்டி பரலோகத்துக்கு போக முடியும். கிரியை இல்லாமல் வாழ்ந்தால் அந்த மனவாட்டி போக முடியாது. கிரியுள்ள மனவாட்டியாக இருக்கணும். எப்படி இருந்தாங்க கொரிந்து பட்டண மக்கள், எப்படி இருந்தாங்க மக்கதோனியா மக்கள், எப்படி இருந்தாங்க எபேசு மக்கள், எப்படி இருந்தாங்க? எபேசு மக்கள்கிட்ட அவர் பண்ண ஊழியம் தான் அங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. நீ எல்லாத்துலேயும் சூப்பர் தான், ஆனால் நீ முதல்ல என் மேலே ஒரு அன்பு வச்சுருந்த தெரியுமா? அந்த அன்பு இப்போ இல்லை. இப்போ என் மேலே உனக்கு இருக்க அன்பு என்னது? பொய்யான அன்பு, மாய்மாலமான அன்பு. மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பார்க்கிறார்கள் என்று நீ அன்பு கூறுற அந்த அன்பு எனக்கு வேண்டாம். நீ 4 சவத்துக்குள்ளே எப்படி உண்மையான அன்போடு என்கிட்ட இருந்தியோ அந்த அன்பு தான் வேணும்.
அப்படின்னு எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவர் எழுதுறாரு. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம இன்னைக்கு என்னென்ன காரியங்களை சரி பண்ணணும், நம்ம இன்னைக்கு என்னென்ன காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கடைசியாக சகரியா 2ஆம் அதிகாரம் பக்கம் 1093 7வது வசனம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமார், நல்லா கவனிங்க, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே. பாபிலோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? பாபிலோன்னா என்ன அர்த்தம்? பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை வாட்டி சிறைப்பட்டு போனாங்க? பழைய ஏற்பாடு தெரியாதா? பாபிலோனுக்கு எத்தனை முறை சிறைப்பட்டு போனாங்க? 3 முறை. சரியா? 3. முதலாவது போனது தானியேல், 2வது போனது எஸ்தர் மொர்தெகாய், 3வது போனது யோயாக்கீம். 3 முறை சிறைப்பட்டு போனார்கள். 3 முறை போனாங்க. இப்போ பாபிலோன்னா என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்துகிறது, மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறது. பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே. சீயோன்னா யாரு? ஆண்டவரோட பிள்ளைங்க. சீயோன்னா யாரு? ஆண்டவருடைய ஜனம். கர்த்தர் சீயோன் அழகாக போடுவோம் நம்ம வீட்டில் வாசல்ல, ஹாலில். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது நான் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இருக்கா இல்லையா சங்கீதத்தில்? ரொம்ப அழகா வாக்குத்தத்த வசனம். சீயோனுன்னு வந்தாலே சந்தோஷப்படுவோம். சீயோனே ஆர்ப்பரி, சீயோனே மகிழ்ந்து களிக்கூறு, நிறையா இருக்கு. சீயோன் ஆசீர்வதிக்கப்பட்டவள், சீயோனை கம்பீரித்து பாடு, நிறையா இருக்கு. அப்போ இங்க என்ன போட்டிருக்கு? பாபிலோன் குமார்த்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே. என்ன அர்த்தம்? பாபிலோனுக்கு கீழே போய் உட்கார்ந்துருக்கியே, பாபிலோனுக்கு கீழே கால்கடியில் போய் உட்கார்ந்துருக்கியே சீயோனே, நீ என் பிள்ளை. என்ன போட்டிருக்கு? உன்னை விடுவித்துக்கொள். நான் வந்து உன்னை என்ன செய்ய முடியாது? நான் உன்னை உட்கார சொல்லலை. நீயா ஆசைப்பட்டு போய் சீரியல் பார்க்குற, நீயா ஆசைப்பட்டு போய் வேசிதனம் பண்ணுற, நீயா ஆசைப்பட்டு போய் திருடுற, நீயா ஆசைப்பட்டு போய் எல்லா தப்பும் பண்ணுற, நீயா ஆசைப்பட்டு உன்னோட எஜமானுக்கு துரோகம் பண்ணுற, நீயா ஆசைப்பட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்துற, எல்லாமே நீயா செய்கிற. அவனவன் தன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் சொல்லுறேங்க, பைபிளில் இருக்கு. அவனவன் தன் தன் உன்னோட சுய இஷ்டம். இத்தனை மணிக்கு சீரியல் போட்டால் அத்தனை மணிக்கு போய் உட்காந்துடணும். இத்தனை மணிக்கு நான் இதை பார்த்தே ஆகணும், நான் அனுப்பியே ஆகணும், நான் இதை அடிமைப்பட்டு. எத்தனை அடிமையான காரியங்கள். பாபிலோன்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பாகிஸ்தான் மாதிரி வந்து நம்மளை கைது பண்ணிட்டு போகிறதில்ல. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய சுய இஷ்டம், நம்மளுடைய சுய விருப்பம், இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பாபிலோன். இந்த பாபிலோன் கிட்ட நம்மளா போய் தான் உட்காந்துக்கிறோம். நம்மளா போய் தான் உட்காந்துக்கிறோம். நம்மளா விருப்பப்பட்டு தான் போய் உட்காந்துக்கிறோம். நம்மளால் வெளியில் வர முடியாமலாம் இல்லை. பாபிலோன் குமார்த்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ அங்கே வாடகைக்கு தான்ப்பா போயிருக்க, டெம்பரவரியாக தான் போயிருக்க. உனக்கு நித்திய வீடு நான் கெட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீ நித்திய வீட்டுக்கு வரணும்னு என்ன செய்யணும்? நீ முதல்ல வாடகையிலேருந்து வெளியில் வா. நீ முதல்ல அங்கே போட்டிருக்க அந்த போகியத்துலேருந்து வெளியில் வா. அந்த காசை நீ அடைச்சிட்டு வெளியே வா. அதை நீ அடைச்சிட்டு வெளியே வா. உன்னை விடுவித்துக்கொள். நீ தான் உன்னை ரிலீஸ் பண்ணணும். நான் போய் அங்கே உட்காருன்னு உன்னை சொல்லலை, நீயா தான் போய் உட்கார்ந்துருக்க. நீ தான் வெளியே வரணும். நீ வெளியே வந்தனா நான் என்ன பண்ணுவேனா? அடுத்த வசனம் பாருங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெளியில வர முயற்சி பண்ணும்போது அவர் உன்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுவார். வெளியில வர முயற்சி பண்ணும்போது
கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவாரு. பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமை வந்ததுக்கு அப்புறம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் கண்ணிமே தொடுறவன். நீயா போய் சத்துரு கையில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வச்சு ஆண்டவர் சொல்ல முடியாது, உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுறதுன்னு. நம்மளா போய் உட்காந்துக்கிட்டு பூட்டிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா முடியாது. நீ வெளியில் வர முயற்சி பண்ண, நல்லது பண்ண, நீ முயற்சி பண்ணினாதான் அங்கே ஆண்டவர் வர முடியும். நீ குளிக்கணும்னு நினச்சாதான் நீ குளிக்க முடியும். நீ சோப்படுத்து போடணும்னு நினச்சாதான் நீ சோப்படுத்து போட முடியும். அழுக்கரை கழுவுன்னு இருக்குது பைபிளில் வசனம். அழுக்கரை கழுவ வேண்டியது நம்ம வேலை. வசனம் தெரியும், வார்த்தை தெரியும். அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய நம்ம முதல்ல விடணும். அந்த வார்த்தையை கிரியை செய்ய விட்டாதான் அது வேலையை அது காட்டும். அந்த வசனம் உள்ளே போய் நம்மளை சுத்தம் பண்ண நம்ம விடணும். அப்போ பாபிலோன் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, ஒன்றை நீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்க. வெளியே வர முயற்சி பண்ணி என்னை நோக்கி கூப்பிடு. நான் வந்து உன் கட்டிகிட்டு இருக்கு ஏசப்பா, என்னால் இதை விட முடியல, இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, என்னால் இந்த வேசித்தனத்தை விட்டு வர முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க, என்னால் இந்த இஷ்டத்தை விட்டு வர முடியல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்ய, என்னால் வர முடியல, ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார். ஆண்டவரால் மட்டும்தான் கூட்டிகிட்டு வர முடியும், யாராலே முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் நிறையா காரியங்கள்லேருந்து நம்ம விடுதலை பண்ணி கூப்பிட்டு வர முடியும். அவர் கூட்டிகிட்டு வந்தால் தான் அங்கே மகிமை இருக்கும். அந்த மகிமை வந்தால் தான் 10வது வசனம் வாசிங்க. அந்த மகிமை உள்ளே வரும்போது தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவாராம். சீயோன் குமாரத்தியே, என் மகிமை உன்னோட நடுவில் வந்துருச்சு, இப்போ நீ என்ன செய்யி? கம்பீரித்து பாடு. இப்போ நீ என்ன செய்யி? கம்பீரித்து பாடு. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஜோமன்லாமா நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக நாம் இந்த காலத்தில் இருக்கிறோம். திருச்சபையானது நற்செய்தியை அறிவிக்கிற திருச்சபையாக இருக்கணும். உன்னை பக்திமானாக காண்பிக்க பல வழிகள் உண்டாம். உன்னை பரிசுத்தவானாக காண்பிக்க தேவ வழியில் நடப்பது ஒன்றே சிறந்தது. பக்திமானாக காண்பிக்க நிறைய துதி ஆராதனை இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் பரிசுத்தவானாக காண்பிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், சத்தியத்தின்படி வாழ்கிறது, வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. இது ஒன்று மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். பக்திமானாக வாழ்கிறது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டே போகாது. அன்னைக்கு பவுல் செஞ்ச ஊழியம், அந்த ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்திலேருந்து வரப்போகிற கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த மாத்தூர் திருச்சபை பற்றி சொல்ல முடியுமா? மாத்தூர் திருச்சபை குறித்து இப்படி சாட்சியை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய தியாலஜிக்கலாக நிறைய படிக்கலாம். இறைவனை குறித்து அதிகம் படித்தவனை விட அதிகமாக அவருடன் பழகியவன் தான் அவரை முழுமையாக அறிய முடியுமா? நிறைய புக்கு வாசிக்கலாம், நிறைய வேத காரியங்களை படிக்கலாம், அதிகம் படித்தவனை விட. ஆனால் அவரோட அதிகமாக பழகினவன் தான் அவரோட வாழ முடியும், அவரோட இருக்க முடியும். நிறைய கேள்விப்படலாம், ஆனால் அவங்களோட நம்ம தங்கியிருந்து வாழும்போது தான் அந்த அருமை நமக்கு கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு நிறைய பெரிய பெரிய மனுஷர்களை தெரிஞ்சிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த பெரிய மனிதர்களோடு அமர்ந்து வாழுகிற அந்த கிருபையும் பாக்கியமும் கூட இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமா? மனிதர்களுக்கே அவ்வளோ சிறப்பு நம்ம கொடுக்குறோன்னா, இறைவன் கூட பழகிறதுக்கு, இறைவன் நம்மோடு வாழ்கிறதுக்கு, தேவன் நம்மோடு தங்கி தரிப்பதற்கு விருப்பப்படுறாரு. வாசலில் நிற்கிறாரு, காத்துட்ருக்காரு. கூப்பிடலாமா? ஏசப்பா எங்களோடு வாங்க, எங்களோடு தங்கிருங்க, எங்கள் திருச்சபையை பற்றி இப்படி ஒரு சாட்சியை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த மாத்தூர் திருச்சபையானது கிளை சபைகள் எழும்ப வேண்டும், எங்களை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும். இவங்களை பாரு, இந்த திருச்சபை பாரு, இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, இவ்வளோ மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ எஜுகேஷ்னல் ஹெல்ப் பண்ணுறாங்க,
இவங்க ஊழியம் இவ்வளோ சிறப்புள்ள ஊழியமாக இருக்கிறது. இவர்கள் தரித்திரமுடையவர்களுக்கு இவ்வளவாய் அவர்கள் தரித்திரமுடையவர்களை நேசிக்கிறார்கள், தரித்திரமுடையவர்களை சேர்த்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு போஷிக்கிறார்கள். அந்த மாதிரியான லைஃப் நமக்கு வேணும். நம்ம அந்த மாதிரியான லைஃப்பை வாழணும். ஆண்டவர் ஆடம்பரத்தை விரும்புறதில்லை. ஆண்டவர் ஆடம்பரத்தை விரும்புகிறதே இல்லை. அவர் நம்ம இருதயத்தை விரும்புகிறாரு. அவரோட வழியில் நடக்கிறவனை தான் அவர் விரும்புகிறாரு. தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, தேவனுடைய வழியில் நடக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இடமுண்டோ இடமுண்டோ உன் உள்ளத்தில், இடமுண்டோ 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 உன் உள்ளத்தில், இடமுண்டோ இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ ஜான் ரவீந்திரநாத்னு ஒரு தாத்தா உண்டு, ஒரு ஊழியக்கார், அன்பான ஊழியக்கார். அவர் இந்த பாட்டை பாடுவார் டெய்லி காலையில் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ சொல்லுவாங்க ரேடியோ ஊழியத்தில். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியல, பழைய பாட்டு. இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். அவர் வரப்போகிறாரு. அவர் வரவை எதிர்பார்த்து இருக்கிற திருச்சபையாக நாம் வாழ்வோம். அவரை எதிர்கொண்டு போகிற மனவாட்டியாக நாம் இருப்போம். இதே தெசலோனிக்கேயர் எழுதியிருக்கிறது, அவர் வரும் நாளிகையில் முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்களாம், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொக்கை எடுத்துகிட்டு ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு கொடுக்க போனால் எப்படி இருக்கும்? ஒரு அழகான பொக்கை எடுத்துகிட்டு வாசல் என்னென்ன ஒரு பிஷப் வராரு, இல்லை ஒரு மேயர் வராங்க, இல்லை ஒரு சிஎம் பிஎம் வராங்க, எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பொக்கை எடுத்துகிட்டு வாசல் என்னென்னு வரவேற்கிறது. அப்போது எல்லாத்தையும் படைச்சவர், சகல பூமியும் படைச்சவர் வந்து நம்மளை அவரோட மனவாட்டியை கூட்டிகிட்டு அவர் போகிறாரு. மனவாட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வராரு. அந்த வசனம் நான் ஒவ்வொரு நேரமும் படிக்கும்போது அதை கற்பனை பண்ணி வாசிப்பேன். தெசலோனிக்கேயரில் இருக்குது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக. ஆசையோட அவருக்கு எதிர்கொண்டு போகணுமா? அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களோட அவரோட கூட நாமும் பிரவேசிப்போம்னு எழுதியிருக்கு. மனவாட்டியாகிய நாம் அவரோடு கூட பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.